வெல்கம் டு சஞ்சா ஸ்டடி சர்க்கிள். டுடே நம்ம டிசம்பர் 22 to 24ஓட கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிசம்பர் 20 and 21ல நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி லாங்குவேஜஸ் ஆர் தேர் இன் சாகித்ய அகாடமி அவார்டு? ஆன்சர் இஸ் 24. செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஹையஸ்ட் அவார்ட் given டு த கோச்? ஆன்சர் இஸ் துரோணாச்சாரியார் அவார்ட். நெக்ஸ்ட் டுடே ஹெட்லைன்ஸ் பார்க்கலாம். Parliament passes bill on election commissioners. MGR remembered on his 36th death anniversary. Class 10th dropout rate in India is 20.6%. 59th anniversary of tragic December 22 storm. Traditional medicine in India. Periyar remembered on his 50th death anniversary. Next today first news பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் எலெக்ஷன் கமிஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 25 ஜனவரி 1950 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷனை நம்ம எங்கேருந்து பாரோ பண்ணோன்னா இங்கிலாந்துலேருந்து பாரோ பண்ணோம். எலெக்ஷன் கமிஷனோட ஆர்டிகல் என்னென்னா 324. நம்ம எலெக்ஷன் கமிஷன் 3 மெம்பர்ஸ் பாடியாக 1993 இருக்குது. ஒரு ஹெட்டு +2 எலெக்ஷன் கமிஷனர். ப்ரெசண்ட் ஹெட்டு யாருன்னா ப்ரெசண்ட் எலெக்ஷன் கமிஷனர் ராஜீவ் குமார். 25th எலெக்ஷன் கமிஷனர் இவர் தான். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனர் சுகுமார் சென். எலெக்ஷன் கமிஷனரோட ஏஜ் லிமிட் 6 years ஆர் 65. ஜனவரி 25 தான் நேஷ்னல் ஓட்டர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். எலெக்ஷன் கமிஷனரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதும் ரிமூவல் பண்ணுறதும் பிரசிடெண்ட் மட்டும்தான். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். எம்ஜிஆர் பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கு. அந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். லோக்சபாவில் சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காரு. அதில் என்னன்னா தேசிய அளவில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இடைநிற்றல் விகிதம் 2018-19 28.4% இருந்தது. இப்போ 2020-21 20.6% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த இடைநிற்றல் அதிகமாக இருக்கிற ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு ஒடிசா 49.9%, செகண்ட் பீகார் 42.1% இருக்குது. தேர்டு மேகாலயா 33.5% இருக்குது. நம்ம தமிழ்நாடு 9% இருக்குது. 10% குறைவாக இடைநிற்றல் விகிதமுள்ள மாநிலங்களில் ஃபஸ்ட்டு டெல்லி இருக்குது 1.3%, செகண்ட் இமாச்சல் பிரதேஷ் இருக்குது 2.5%, தேர்டு திரிபுரா இருக்குது 3.8%. இடைநிற்றல் இல்லாத ஸ்டேட்டாக மணிப்பூர் இருக்குது. கல்வி இடைநிற்றலில் நம்ம முன்னேற்றம் அடைகிற ஸ்டேட்டில் அசாம் கடந்த ஆண்டு 44% இருந்தது இப்போது 28.3% குறைஞ்சிருக்கு. ஆனால் ஒடிசாவில் 12.8% இருந்தது 49.9% அதிகரிச்சிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தில் தமிழ்நாடு, பீகார், கேரளா, டெல்லி, ஒடிசா இதுவரை இன்னும் இணையலை. அதில் சேராமல் இருக்காங்க. எஜுகேஷன் பிஃபோர் 1976 வரை ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் இருந்துச்சு. ஆஃப்டர் 1976 கான்கரண்ட் லிஸ்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ எஜுகேஷன் கான்கரண்ட் லிஸ்ட்டு பொதுப்பட்டியலில் இருக்குது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஆழி பேரலையில் அலைந்த தனுஷ்கோடி இன்று 59வது ஆண்டு நினைவு நாள். தமிழகத்தில் மன்னார் வளைகுடா, பாக் நீரிணை ஆகிய கடல் பகுதிகளின் சங்கமாக உள்ளது தனுஷ்கோடி. தனுஷ்கோடிக்கும் இலங்கை தலைமன்னாருக்கும் இடையே கப்பல் போக்குவரத்து 1914 தொடங்கியிருக்காங்க. தனுஷ்கோடியிலிருந்து தலைமன்னாருக்கு 2 கப்பல்கள் இயக்கப்பட்டன. சென்னையிலிருந்து தனுஷ்கோடிக்கு போட் மெயில் எனப்படும் ரயில் போக்குவரத்து நடைபெற்று வந்திருக்கு. இதனால் தனுஷ்கோடி மிகப்பெரிய அளவில் வர்த்தக துறைமுகமாக இருந்திருக்கு.
அதனால் இந்த பகுதியை வந்து மக்கள் வந்து ஒரு குட்டி சிங்கப்பூர் என்று சொல்லும் வகையில் வந்து வர்த்தகம் வந்து நடைபெற்று வந்திருக்கு. கடந்த 1964ஆம் ஆண்டு வந்து டிசம்பர் 23ஆம் தேதி மிதமான காற்றுடன் கூடிய மழை வந்து பெய்து கொண்டிருந்ததாங்க. இரவு 10 மணிக்கு காற்றின் வேகம் வந்து அதிகரித்து கடலில் வந்து சீற்றம் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்த நாள் காலை 12:30 மணிக்கு வந்து கொட்டி தீர்த்த கனமழையால் சுழன்று அடித்த காற்று ஆகியவற்றினுள் எழுந்த ஆழி பேரலை வந்து தனுஷ்கோடியை தாக்கியிருக்கு. அதனால் தூங்கி கொண்டிருந்த போது மக்கள் அனைவரும் கடலுக்குள்ளே இழுத்து செல்லப்பட்டிருக்காங்க. அதனால் அரசு துறை கட்டடங்கள் வந்து அடியோடு இடிந்து சேதமடைந்திருக்கு. அனைத்து அலுவலகங்களும் வீடுகளும் கடுமையாக சேதமடைஞ்சிருக்கு. 2 கிலோமீட்டர் தொலைவிலுக்கு தனுஷ்கோடி வந்து கடலுக்குள்ளே சென்றிருக்கு. பாம்பன் பகுதியில் இருந்து தனுஷ்கோடிக்கு நோக்கி வந்த ரயில் வந்து சிக்னல் கிடைக்காம இடையிலே நிறுத்தி இருக்காங்க. அப்போ வந்து அந்த ஆழி பேரலையில் சிக்கி தூக்கி வீசப்பட்டிருக்கு அந்த ரயில். அதில் இருந்த பயணிகள் வந்து ஏராளமான பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். நிகழாண்டில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டிய இந்திய பாரம்பரிய மருத்துவம்னு சென்ட்ரல் ஆயுஷ் மினிஸ்ட்ரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த மினிஸ்ட்ரியோட முதல் சிந்தனை முகாம் வந்து அசாமில் இருக்க காசிரங்கா நேஷனல் பார்க்கில் நடந்திருக்கு. இதே அசாம் மாநிலத்தில் குவாட்டில் பாரம்பரிய மருத்துவம் குறித்த சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடும் கண்காட்சியும் இந்த இயர் நடந்திருக்கு. சாங்காய் வந்து 2023 இந்தியா ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2024 கஜகிஸ்தான் வந்து ஹோஸ்ட் பண்ண இருக்காங்க. G20 தலைவர்கள் உச்சி மாநாட்டின் பிரகடனத்தில் பாரம்பரிய மருந்துகள் தொடர்பான அம்சம் இணைக்கப்பட்டதில் இந்திய பாரம்பரிய மருத்துவத்துக்கு விஞ்ஞானபூர்வ அந்தஸ்தோடு சர்வதேச அளவில் முக்கிய இடத்தையும் பெற வைத்திருக்கு. G20 வந்து 2023 இந்தியா ஹோஸ்ட் பண்ணாங்க. அது மாதிரி 2024 பிரேசில் ஹோஸ்ட் பண்ண இருக்காங்க. நியூயார்க் ஐக்கிய நாடு தலைமையகத்தில் ஜூன் 21ஆம் தேதி நடைபெற்ற சர்வதேச யோகா டேல நம்ம PM மோடி வந்து பங்கேற்றிருக்காரு. அதில் இரு வேறு கின்னஸ் உலக சாதனைகள் வந்து பதிவாகியிருக்கு. 9வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகாவின் பெருங்கடல் வளையம் ஓஷன் ரிங் ஆஃப் யோகா என்ற தனித்துவமாக அம்சம் நடத்தப்பட்டது. 19 இந்திய கடற்படை கப்பல்களில் சர்வதேச நாடுகளின் கடற்படை வீரர்கள் 1200 பேர் உள்ளிட்ட சுமார் 3500 கடற்படை வீரர்கள் 35,000 கிலோமீட்டர் தூரத்துக்கும் சர்வதேச கடல்களின் யோகா தூதர்களாக பயணம் மேற்கொண்டு கின்னஸ் சாதனை செய்தனர். ஆர்டிக் முதல் அண்டார்டிகா வரையிலான யோகாவும் 2023ஆம் ஆண்டில் யோகா தினத்தை மற்றொரு சிறப்பம்சமாகும். பாரம்பரிய மருத்துவம் குறித்த முதல் உலகளாவிய உச்சி மாநாடு குஜராத் தலைநகரமான காந்தி நகரில் வந்து உலக சுகாதார அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் பாரம்பரிய மருத்துவத்தின் முக்கியத்துவமும் அதை செயல்படுத்துவதற்கான உலக சுகாதார அமைப்பின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தியும் குஜராத் பிரகடனம் வெளியிடப்பட்டது. நவம்பர் 10ஆம் தேதி வந்து ஆயுர்வேத தினமாக நம்ம கொண்டாடுறோம். உள்நாட்டில் தேசிய ஆயுஷ் இயக்கத்தின் முதன்மை திட்டத்தால் சுகாதார சேவைகளில் ஹோமியோபதி உள்ளிட்ட ஆயுஷ் மருத்துவம் தாக்கத்தை ஏற்படுத்தியது. நெக்ஸ்ட் டுடே கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், who was the first election commissioner in India? Second question, who introduced meal scheme in Tamil Nadu? Third question, which state first introduced midday meal scheme?